வணக்கம். இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி பிரசாதமான முக்கியமாக நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கும் ஜவ்வரிசியும் சேர்த்து ரொம்ப அருமையான பாயசம் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஜவ்வரிசி அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 2 தடவை நல்லா அலசிடலாம். அடுத்து நம்ம 2 வாட்டி நல்லா அலசினதுக்கப்புறம் இப்போ இதை 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கலாம். இந்த நைலான் ஜவ்வரிசி தான் நான் இப்போ இந்த பாயசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இதை 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 விசில் போதும். இப்போ இந்த வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்குல மேல் தோல் எடுத்துகிட்டு இதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாயசத்துக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு துருவி இது மாதிரி எடுத்து வச்சோன்னா அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசத்துக்கு. அதுக்காக தான் இப்போ துருவி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வெல்லம் அரை கப்பு, அதாவது நம்ம நைலான் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு வேணும்னா மாற்றிக்கோங்க. நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை இது மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம துருவி வச்சுருக்க வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பாயசத்துக்கு. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து நான் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. இப்போ அரை கப்பு ஜவ்வரிசி நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ இந்த ஜவ்வரிசியை அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடிகட்டிடுங்க. கண்டிப்பாக நல்லா தண்ணி இல்லாமல் ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வலையில் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கதை எடுத்து அதில் தண்ணியை ஃபுல்லாக நான் வடிகட்டிட்டேன். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வரப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்க ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் பாயசம் நல்லா ஜவ்வரிசி அந்த பாலோட இன்னும் நல்லா அது வேக வைக்கும்போது இன்னும் சுவையாக இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பாயசத்தை ரெடி பண்ணலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது அந்த ஜவ்வரிசி நல்லா மசிகிற அளவுக்கும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். நல்லா வெந்துருச்சுன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவிய வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அதில் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த துருவிய சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி பாயசம் செய்வோம், அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு பாயசமும் செய்வோம். ஆனால் இது மாதிரி 2ம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மகா சிவராத்திரிக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது சேர்க்குறது ரொம்ப விசேஷம். அதனால் இப்போ இது மாதிரி நீங்கள் இந்த மகா சிவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலோட அளவு இந்த அளவுக்கு பால் 2 கப்பு இருந்தால் தான் நல்லா பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இல்லைன்னா ரொம்ப கெட்டிப்பதமாயிரும். அதுக்காகத்தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான ஜவ்வரிசி சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான சுவையான ஜவ்வரிசி சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் இப்போ ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சுவையான இந்த ஜவ்வரிசி சக்கரவள்ளி கிழங்கு பாயசத்தை நீங்களும் இந்த மகா சிவராத்திரிக்கு பிரசாதமாக செய்யுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையை ரோஸ்ட் பண்ணியிருக்கதா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற பாயசம் ரெசிபீஸோ ஸ்வீட் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இதில் காமிச்சிருக்க மாதிரியே செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப சுவையான பாயசம் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.